ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பிஜி ஆன்லைன் அட்மிஷன் வீடியோ நான் அதில் மேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த டைம் வந்துட்டு நம்ம யார்ட்டையும் போய் டவுட் கேட்குறதோ அந்த மாதிரி அலையிற வேலையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். பிஜி டிப்ளமோ ஆன்லைன் அட்மிஷன் இந்த வருஷத்துக்கு உண்டானது 2021 2022க்கு உண்டான அட்மிஷன் பார்ப்போம். வழக்கமாக கூகுளில் எம்கேஇன்னு ஓப்பன் பண்ணிக்கிறோம். கீழே டிடின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம எதையும் கிளிக் பண்ண தேவையில்லை. இந்த இடது பக்கம் எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஆன்லைன் அட்மிஷன் ஃபார் அகடாமிக் இயர் 2021 2022 இருக்குது. மேலே உள்ளது வந்து கோர்ஸ் டீட்டெயிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது என்னென்ன கோர்ஸில் அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கீழே உள்ள ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடும். அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸிட்டிங் யூசர் லைன் 2 இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரைட்டில் உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசுங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜென்ரல் டீட்டெயில் தான் கேட்பாங்க. நான் எல்லாமே ஏற்கனவே கொஞ்சம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் செலெக்ஷன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அதில் நேம், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு எல்லா தகவல்களும் நம்மளுக்கு அதில் தான் பரிமாற்றம் செய்யப்படும். அதனால் கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டீட்டெயில் என்ட்ரி பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் நான் எடிட் பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்னு இது மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. பர்சனல் டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில், கம்யூனிகேஷன் டீட்டெயில் 3 பிரிச்சுருக்காங்க. பர்சனல் டீட்டெயிலில் அப்ளிகேண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், இது எல்லாமே ஜென்ரல் டீட்டெயில் தான். இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்குறாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல்நிலை பட்டதாரியான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன், ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோவான்னு கொடுத்துக்கோங்க. பார்ட் 1 வந்து உங்கள் மதர் டங் என்னமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். உங்கள் மதர் டங் என்ன லாங்குவேஜோ அதை கொடுத்துக்கலாம். அண்டர் கிராஜுவேஷனாக இல்லை இதான்னு கேட்குறாங்க, நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் தான். இது நீங்கள் யார்ட்டையுமே கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பார்ட் 1 அந்த பாக்ஸில் என்ன ஃபில் பண்ணணுங்கிறதுக்கான உண்டான ப்ராஸ்பெக்ட்லேருந்து நான் அந்த பிடிஎஃப் அந்த புக் இமேஜை நான் காமிச்சிருக்கேன். உங்கள் மதர் லாங்குவேஜ் என்னமோ, மதர் டங் லாங்குவேஜ் என்னமோ நீங்கள் அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னுடைய மதர் டங் லாங்குவேஜ் தமிழ் இல்லை, சப்போஸ் ஹிந்தி, அரபிக், உருது, பெங்காலி, ஃப்ரெஞ்ச், கன்னடா இந்த மாதிரி லாங்குவேஜ் இருந்தாலும் அதை நீங்கள் பார்ட் 1ல் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான இமேஜ் தான் நான் ஷோ பண்ணுறேன். அடுத்து நம்ம திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடலாம். இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் உள்ள டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்மளுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நில்லுன்னு கொடுத்துடலாம். இருந்துச்சுன்னா இருக்கு கொடுத்துக்கலாம். மதர் டங் என்னென்னு கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி, கம்யூனிட்டியை பார்த்து செலெக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா அது ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் ஒர்க்கிங், ஃபிசிக்கல், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச், உடல் ஊனமுற்றவரா அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபென்ஸ் பர்சனான்னு கேட்குறாங்க. ராணுவத்தில் எதுவும் பணிபுரியுறீங்களா, இல்லை பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணணும். நான் ஏற்கனவே ஃபில் பண்ணிவிட்டேன், அதனால் அந்த டீட்டெயில்ஸ் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஜென்ரல் டீட்டெயில் தான். சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, போஸ்டல் கோடு, வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்ன கொடுத்தோமோ, நம்ம கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ, எந்த மொபைல் நம்பருக்கு எந்த மெயில் ஐடிக்கும் டீட்டெயில் அனுப்பிச்சா நம்மளை ரீச் ஆகுமோ அந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா மதர்னு கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஃபாதர் இல்லை மதர் இல்லை அப்படின்னா கார்டியன் அந்த மாதிரி. இல்லை நம்ம ஹஸ்பண்டு இருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் கூட கொடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன கேட்டகரியோ நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். நான் அதில் ஃபாதருங்கன்னு கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துக்கிறேன். நேம், மொபைல் நம்பர், நம்ம அப்பாவோட மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும், நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய டீட்டெயில் ஏற்கனவே கொடுத்துட்டோம். மேலே அப்பா நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே நம்ம வந்துட்டு அவருடைய மொபைல் நம்பர், ஆக்குபேஷன் என்னென்னா அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, நான் அதில் கூலின்னு போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ அந்த டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனுவல் இன்கம் எவ்வளோ இன்கம் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு இருக்கும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரோக்ராம் சூஸ், அப்ளைங் ஃபார் யூஜியா பிஜியான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரோக்ராம் என்ன டிகிரி கேட்குறாங்க, பிஏ, பிஎஸ்சி, பிசிஏ அது நீங்கள் இருக்கணும். மீடியம் தமிழா இங்கிலீஷான்னு கேட்கணும்.
எக்ஸாம் சென்டர் கோடு. ஆனால் இப்போ நம்ம எல்லா எக்ஸாம் ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கறதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு நியர்பை என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஏ ப்ரோக்ராம் அங்கே மேலே அப்ளைட் ஃபார் கோர்ஸ் டீட்டெயில் கொடுத்தோடனே அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அப்ளிகேஷன் ஃபீஸும் எவ்வளோ கட்டணும் உங்களுக்கு ரைட் சைடில் ஷோ ஆயிரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபைனல் அப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்லோடு சர்டிஃபிகேட்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், சிக்னேச்சர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அந்தந்த இடத்துல அந்தந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து 30 கேபிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருந்தாலே போதும், மற்றபடி வேறு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது. இது எல்லாம் அந்தந்த இடத்துல அதுக்கு முன்னாடி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோடு மட்டும் இந்த ப்ளூ கலர் 2 குட்டி பாக்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த 2 குட்டி பாக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக இதை அப்படி இப்போ பண்ண முடியாது. நான் யாருக்குனே எடுத்து வச்சுருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேக்கில் போயிடும். அதாவது இப்போ நம்ம அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணுறோம், டியூஷன் ஃபீஸ் இன்னும் கட்டலை. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு உண்டான இமேஜ் தான் இந்த இமேஜ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்படி கட்டுறீங்க, ஆர்டிஜிஎஸ், நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, யூபிஐயா, அதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் செலக்ஷன் பண்ணுங்க. ஃபீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐசிஐசி 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஐசிஐசி பேங்க் ரீட்டைல் இல்லை அதர் பேங்க். நீங்கள் என்ன பேங்க் இருக்குல்லோ அதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. இது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு இந்த பேமெண்ட்டை நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று வரும். அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது ஒரு பிடிஎஃப் லிங்க் உங்களுடைய மெயில் ஐடிக்கு வரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு வரும். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தெளிவாக பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ நான் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறேன். அதை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டியூஷன் ஃபீஸ் கட்டி பே பண்ணி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் நீங்கள் கவனமாக படிக்கணும். யூ ஆர் instructed to log in with your email address to date of birth which was used during to the time of registration for generating your application form. அதுக்கப்புறம் பாருங்கள், further you are directed to send a hard copy of your application which was to be downloaded from website along with the attested photocopy of the certificate to by post னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்னென்ன ஃபோட்டோவோடு இருக்கோ, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்காது, ஆனால் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் ஃபோட்டோ இருக்கும். உங்களுடைய டிசியில் ஃபோட்டோ இருக்குது, சில இதில் இருக்கும், சில இதில் இருக்காது. உங்கள் சர்டிஃபிகேட்டில் அவங்க என்னென்ன கேட்டிருக்கிற சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அதை நம்ம அட்டஸ்டட் வாங்கணும். க்ரீன் கலரில் யார் சைன் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட நம்ம அட்டஸ்டட் வாங்கி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்குருவோம். அப்புறம் டோட்டலாக என்னென்ன கொரியர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன சொன்னோன்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அவங்க 3 வழியில் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐ இபேயில் கட்டலாம், எஸ்பிஐ கலெக்டில் பண்ணலாம், இல்லைனா டெபிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி கட்டலாம். எஸ்பி கலெக்டில் பணம் கட்டுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் படி என்னென்ன செலக்ட் பண்ணணும், என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் இதில் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் இன்னும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்துட்டு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் நேம், சப்ஜெக்ட் நேம், கோர்ஸ் இயர், சென்டர் நேம். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் தான். இந்த ஜென்ரல் டீட்டெயில் ஃபில் பண்ண போனால் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி டியூஷன் ஃபீஸுங்கிற இடத்துல உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ, உங்களுடைய கோர்ஸோட டியூஷன் ஃபீஸ் ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸும் அந்த பேஜஸில் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் உங்களுடைய ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிவிட்டு அந்த டியூஷன் ஃபீஸுங்கிற காலத்தில் நீங்கள் வந்து அந்த பாக்ஸை ஃபில் பண்ணி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினதுக்குண்டான ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருக்கீங்க, அடுத்து இப்போ டியூஷன் ஃபீஸ் கட்டினதுக்கான ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி, என்னென்ன சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அதுக்குண்டான அட்டஸ்டட் காப்பி இருக்குது. ஸோ அந்த அட்டஸ்டட் காப்பியும் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்களுக்கு டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்
மதுரை காமராஜர்ஸ் யூனிவர்சிட்டி இதுக்கு வந்து அவங்க போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் அட்ரஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் ஃபீஸு, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளவு, செகண்ட் இயருக்கு எவ்வளவு, தேர்ட் இயருக்கு எவ்வளோங்கிற கோர்ஸ் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில்ஸோடு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டியூஷன் ஃபீஸுங்கிற பாக்ஸில் இடத்துல அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SBI கலெக்டில் எப்படி பணம் கட்டுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பணத்தை ரெக்கவரி பண்ண முடியாது. அதனால் SBI கலெக்ட் வீடியோவை நீங்கள் தெளிவாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பாருங்கள், அலாங் வித் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் பை போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய ஃபோட்டோ இதில் எந்தெந்த சர்டிஃபிகேட் இருக்கும் அந்தந்த சர்டிஃபிகேட்டில் அட்டஸ்டட் வாங்கணும். க்ரீன் கலர் சைன் பண்ணுற ஒரு கஜஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் ஒரிஜினலை காமிச்சு உங்களுடைய ஜெராக்ஸில் கையெழுத்து வாங்கி, அதுவும் அப்ளிகேஷன் பேமெண்ட் கட்டின சலானும் ப்ளஸ் நம்ம டியூஷன் ஃபீஸ் கட்டின இப்போ சலானும் இதையும் மொத்தமாக சேர்த்து தான் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ SBI கலெக்டில் பணம் கட்டுறது எப்படிங்கிற வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னென்ன ஃபார்மெட்டுங்கிறது டோட்டலாக எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் ஆகிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அது என்னென்ன ரிக்யூர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பேமெண்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். அந்த பிரிண்ட் அவுட்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் நீங்கள் ஜென்ரேட் ஆன உடனே இந்த PDF ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். அந்த PDF ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு அதில் அட்டஸ்டட் பண்ண மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோ காப்பீஸ் உள்ள சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த அட்டஸ்டட் வாங்கி வச்சிடணும். வாங்கி வச்சுட்டு SBI கலெக்ட் வழியாக இந்த பேமெண்ட் ப்ரொசீஜரை பணம் கட்டிட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பரோட ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்களுக்கு சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டு பண்ணணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும். நான் மற்ற வீடியோஸ் கலெக்ட் பண்ணுற பிஸியில் இருந்தனால நான் இதை கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் அட்மிஷன் PG UG எல்லாருக்கும் ஒரே ஃபார்மெட் தான். நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் மாறுமே தவிர PG UG எல்லாத்துக்குமே நம்ம அதில் ஒரே ப்ராசஸ் தான் இருக்குது. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் லேட்டாக இதை பார்த்தீங்கன்னா கூட வரும் காலங்களில் மேக்ஸிமம் இது இப்படி தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அட்மிஷன் போடுறப்ப எந்த மிஸ்டேக் வராமல் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் வழக்கம் போல் எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உதவிகள் செஞ்சால் தான் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. வச்சிங்கன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அங்கிள் டன், குட் பை.